பையன் மருமக பசங்க முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருத்தரை விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட மரியாதை இல்லாம நீங்க உங்கள்ட்ட மரியாதை இல்லாம பண்ணினீங்கன்னா பசங்களும் மதிக்க மாட்டாங்க, மருமகளும் மருமகனும் மதிக்க மாட்டாங்க. ஹலோ, சொல்லுங்க, யாரு? கவிதா பேசுறீங்களாம்மா? ஆமா மேடம். நான் கலைஞர் டிவில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம். உங்க மாமியாரும் மாமனாரும் இங்க வந்திருக்காங்க. சரிங்க மேடம். என்னம்மா அங்க ஏதாவது பிரச்சனையா? எதுவும் இல்லைங்களா மேடம்? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்க மாமியார். எதுக்காக மேடம்? நீங்க பேசுறதே இல்லையாமேம்மா, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க நான் கஷ்டப்படுற மாதிரியே நடந்துக்கிறாங்க மேடம், அதனால தான். ஏதாவது சொல்றாங்களா அவங்கள? அவங்க ஊருக்கு போறாங்க மேடம், அதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்றாங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், சரியா தப்பானே? இல்லம்மா, நீங்க சரியா தான் பேசுறீங்க, எனக்கு புரியுது. நான் உங்க அம்மாட்ட பேசுறேன், சரியா? யாருக்கிட்ட மேடம்? உங்க மாமியார்ட்ட பேசி அனுப்புறேன். இருங்க மேடம், நான் என் மனசுல சொல்லணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க தனியா ஒரு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறாங்க மேடம், எங்க மாமியார் பக்கத்துல. சரி. எங்க மாமனாருக்கு 5 வருஷமா நான் தான் சாப்பாடு போட்டு இருந்தேன். அவங்க எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி. அவங்க சரி, ஓகே, நான் அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, இவ்வளவு சம்பாரிச்சாங்க. அவங்க இல்லாம இது எதுவுமே கிடையாது எனக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, சாப்பாடு போடுறது. சரி. ரெண்டு பொண்ணு, எனக்கு ஒரு பையன் மேடம். சரிம்மா. இவங்க அவங்க ஹஸ்பண்ட பாத்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஏன் மேடம் அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு? நான் சப்போர்ட் பண்ணுவேன் மேடம், நான் சாப்பாடு போடல, அதெல்லாம் போடுறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க பெரியவங்க, அவங்க போடலன்னா பாவம், அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். நான் தான் பாத்துட்டு இருந்தேன், அவங்க பாக்கல. புரியுதுமா, புரியுது மேடம். நான் 13 இயர்ஸ் ஆகுது மேடம் நான் இங்க மேரேஜ் என்னால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேளுங்க மேடம். இந்த வீட்டுல நான் இவங்க வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்றாரு மேடம். எனக்கு எப்படி அன்னைக்கு எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு, நான் செத்தே போயிடுறேன், நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். அவருக்கு என்ன சொல்றாரு, நீயே சாவணும், நான் போய் சாவறேன், உங்க 2 பேர்கிட்ட மாட்டின்னு என்னால் முழிக்க முடியல. அவங்க பெரியவங்க, அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு அவரு சொல்றாரு. பொங்கல் சாப்பாடு. ஆமா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்மா. நல்ல பொண்ணு அவ மனசுல இவ்வளவு வருத்தம் இருக்கு, எப்படி உங்கள்ட்ட பேசுவா? எப்படி சொல்வா? அவ இப்ப ரொம்ப தைரியமா பேசுறான்னா போன்ல பேசுறதுனால, நேர சொல்றது அவளுக்கு கஷ்டம் இல்ல. நான் எதுவும் சொல்லலையா அவளை? நல்லபடியா பொண்ணு மாதிரி பார்த்துன்னு இருந்தா சாப்பாடு கொடுத்து நான் செய்வேன். இவர் அவ்வளோ பேச்சு பேசிட்டு நான் எப்படி பார்த்துக்க முடியும்? நான்